உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். இன்றைக்கி என்ன பிரசங்கம் அப்படின்னு சொன்னால், டாபிக் கெட்டுப்போன மண்பாண்டம். இதில் வாசிக்கலாமா? கெட்டுப்போன மண்பாண்டம். கனாலில் கூட போடப்பட்டிருக்கிறது. கெட்டுவோதா ஜேடி மண்ணுதா பாத்திரே. கெட்டுப்போன மண்பாண்டம். எரேமியாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. வாசிங்க. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் திரும்ப வேறு மண்பாண்டமாக வனைந்தான். வேறு மண்பாண்டமாக வனைந்தான். தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறொரு மண்பாண்டமாக, மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அதான் கெட்டு போன மண்பாண்டம். இயேசு சொல்றாரு லூக்கா புஸ்தகத்தில், சகையை வீட்டுக்கு போகும் பொழுது இழந்து போனதை தேடுவோமே ரட்சிக்குமே வந்தேன்றாரு. கெட்டு போனவர்களை ரட்சிக்கும்படியாக வந்த ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். கெட்டு போனவர்களை எல்லாரும் கெடுப்பாங்க, கெட்டு போக பண்ணுவாங்க பாருங்க. ஆனால் இயேசு ஒருவர் மட்டும்தான் கெட்டு போனவர்களை திரும்ப ரட்சிக்கிறவர், கெட்டு போன பாத்திரத்தை திரும்ப உருவாக்குகிறவர். அதான் சொல்லப்படுகிறது, கெட்டு போன மண்பாண்டம் என்று சொல்லி தூக்கி எறியாம, கெட்டு போன மண்பாண்டம் என்று அது தள்ளாம, அதே மண்பாண்டத்தை அதே திரிகையிலே குயவன் அதை வணங்குகிறாப்படி. இந்த வசனத்தில் ஒரு தலைப்பும் 2 பாயிண்ட்டும் ஒரு கன்க்ளூஷனும் பார்க்க போகிறோம். எத்தனாவது வசனம்? 4வது வசனத்திலேயே ஒரு தலைப்பு, 2 பாயிண்ட்டு, ஒரு கன்க்ளூஷனை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? தலைப்பு. என்னங்க தலைப்பு? என்ன தலைப்பு? கெட்டு போன மண்பாண்டம். இதில் நிறைய பாயிண்ட்கள் எடுக்கலாம். நமக்கு இப்போ நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த எடுத்துக்கொள்வோம். அப்போது கெட்டு போன மண்பாண்டம் என்று சொல்லி அவர் விட்டுறதில்ல பாருங்க. நம்மளாம் தூக்கி போட்டுருவோம். அது மட்டும் இல்லை, அந்த மண் திரும்ப திரும்ப பயன்படும். நம்ம வாழ்க்கை திரும்ப திரும்ப பயன்படுற மாதிரி வாழணும். ஒரு பொருள் திரும்ப பயனுக்கு படுக்க வராது. சில இடத்துல போனாக்கா மெக்கானிக்கல் என்ன பண்ணுவாங்க, அதை தொடச்சி க்ளீன் பண்ணி போடுவாங்க. ஷோரூம் போனால் தூக்கி போட்டு வேற போடுவாங்க பிஸ்னஸ்க்காக. மெக்கானிக்கல் என்ன பண்ணுவாங்க, அவங்க சார் இது தொடச்சி போட்டால் போதும், இது டஸ்ட்டாக இருக்குது, இது அடிப்பாக இருக்குது, தேய்ச்சா போட்டால் போதும்னு, இது டைட் பண்ணால் போதும்னு போடுவாங்க. அது திரும்ப அந்த பாத்திரம், அந்த பொருளில் ஒரு 5000 ரூபாய் இருக்கும், 10,000 ரூபாய் இருக்கும். அந்த ஸ்பேர் ஸ்பாட்ஸை திரும்ப அதை யூஸ் பண்ணுவாங்க. கம்பெனியில் அப்படி கிடையாது. பில் பண்ணணுன்னு தூக்கி போட்டுருவாங்க. அது துடைக்க மாட்டாங்க, அது டைட் பண்ண மாட்டாங்க, லேத்துக்கெல்லாம் கொண்டு போக மாட்டாங்க. அது பயன்படுறதுக்கு உபயோகப்படுற பாத்திரம் தான். சில பேர் வேறு என்ன தூக்கி போட்டுருவாங்க, புதுசாக போட்டுடலான்னு. சில மெக்கானிக்கல் என்ன பண்ணுவாங்க, ஏன் கஷ்டம் கொடுக்கணும், இது தொடச்சா போதும், இது சரி பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி ஓட்டுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் அப்படி தான். நம்முடைய வாழ்க்கையை அவர் இது கெட்டுருச்சு அப்படின்னு தூக்கி போடாமல் நம்மளை கழுவி நம்மளுக்கு திருவிருந்து கொடுத்து நம்மளை என்ன பண்ணுறா, மீண்டும் நல்ல மண்பாண்டமாக மாற்றுகிறார். வாசிக்கலாம் வசனம்.
குயவன் வணிந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையில் கெட்டு போயிடுச்சு. கெட்டு போயிடுச்சுன்னு திரும்ப கெட்டு போகக்கூடாது. நம்ம நினச்சிட்டோம் முழுசாக நினைச்சிடுவோம். சில பேர் குடிகாரன் ஆகிட்டோம், நம்ம அப்படியே போயிடுறோம். அப்படி போகக்கூடாது. தவறு பண்ணிட்டேன், இந்த தவறுல நான் வாழ்ந்துக்கிறேன்னு அப்படி போகக்கூடாது. திரும்பி வந்துடணும். அதுதான் ஆசீர்வாதம். தவறு நடந்துச்சுங்க, நான் இப்படி தான் வாழ்வேன். சில கணவர் சொல்லுவான், ஆமாடி என்னாடி, அப்படியே சண்டை போடுவான். சண்டை போடுவான், அப்படி தான், ஆமாம் என்ன அப்படி தான். பாருங்க, மனைவி உரிமையை கேட்குறாங்க, திருந்துறதுக்காக கேட்குறாங்க. திருத்துறதுக்காக திருந்திக்கணும். தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி அதுக்குன்னு தவறாக வாழக்கூடாது. தெரிஞ்சது எதுக்குனாக்கா நம்ம திருந்துறதுக்காக தெரிகிறது. அல்லேலூயா. இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம திருந்துவோம் தான் தெரியுது. தெரிஞ்சு போச்சு, இன்னும் கெட்டு போகிறதுக்காக திருந்துருது வாழ்றது. தெரிஞ்சிச்சு விடு, பேர் கெட்டு போச்சு, அப்படியே இருக்கட்டும்னு நிறைய பேர் வாழ்வாங்க. அப்படி அல்ல. பைபிள் ஒரு நாள் அப்படி ஏற்றுக்கிறது இல்லை. கத்தரை பயன்படுத்துமா. மறுபடியும் வேறு ஒரு மண்பாண்டமாக. அதான் ரோமரில் 9:21 வசனம் அப்படி வச்சுக்கோங்க. 9:21 மிதியிட்ட, பாருங்க, களிமண் மிதிக்கப்படுகிறது. நம்ம சில நேரங்களில் உபத்திரப்படுறோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. அப்போ தான் அந்த மண் நல்லா பதத்துக்கு வரும், பாத்திரத்துக்கு வரும். மிதிப்படலன்னா பாத்திரத்துக்கு வராது. அப்படின்னா சில உபத்திரவங்கள், பண கஷ்டங்கள், உடம்பு சரியாக போகும், சில தேவைகள் சந்திக்கப்படாமல் போகும். சில பேர் நம்மளை வெறுப்பாங்க, சில பேர் நம்மளை அவமானப்படுத்துவாங்க, சில பேர் நம்மளை தூற்றுவாங்க, சும்மனா செய்வாங்க. அதெல்லாம் மிதிக்கப்படுறதுக்கு அடையாளம். அப்போ தான் நம்ம நல்ல பாத்திரமாக வருவோம். டீச்சருங்க அடிப்பாங்க பசங்களை, அப்போ தான் அந்த பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. இப்போல்லாம் டீச்சருங்க பசங்களை பார்த்தா பயப்படுறாங்க, கேஸ் போட்டுறாங்க, வேலை இல்லாமல் போகுதுன்னு. சம்பளம் வாங்கிட்டு ரெஸ்காக போயிடுறாங்க. பசங்களை சரி திருத்துறதில்ல, பயம் டீச்சர்ஸுங்களுக்கெல்லாம், எங்கடா நம்ம போய் மாட்டிக்குவோன்னு சொல்லி சும்மா கேஸ் கொடுத்து என்ன பண்ணுறாங்க, டீச்சர்ஸுங்களை உள்ளே வச்சிடுறாங்க. நாங்கள் படிக்கிற காலத்தில் அடிப்பாங்க பாருங்க, ரத்தம் கட்டினா கூட பேரண்ட்ஸ் போய் கேட்க மாட்டாங்க. இப்போ கொஞ்சம் கீரல் வந்தாவே ஸ்டேஷனில் போய் நிற்கிறாங்க. குழந்தைங்க மிதிப்பட்டத்தான் நல்லா படிப்பாங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற உண்டியா? குழந்தைங்க நல்லா கண்டிக்கப்படணும். அப்போ தான் குழந்தைங்க நல்லா களிமண்ணாக வருவாங்க, நல்ல ஒரு பாத்திரமாக வருவாங்க. வாங்க வாசிக்கிறோம். மிதிக்கும் போது தான் அது நைஸாக சைனிங்காக, அது நல்ல பதமாக, உள்ளக்கிற சிறு சிறு களிகள்லாம் உடஞ்சி, கட்டிங்கெல்லாம் உடஞ்சி, அந்த மண் தூளுங்கள்லாம் தண்ணி மண்ணெல்லாம் மிக்ஸ் ஆகி பாத்திரத்துக்கு வருமா. உபத்திரத்தை சாதமாக நினச்சிக்காதீங்க, நான் உண்டிதான் கஷ்டப்படுறேன்னு சொல்லி. உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை மிதிக்கப்படும் பொழுது. இப்போ ஜபத்துக்கு வர்றதுக்கு பாருங்கள், 40 நாள் கண்டினியூ வர்றது கஷ்டம்தான். சில பேர் வர்றதில்லை, அவங்கெல்லாம் தூங்குறாங்க. ஆனால் உங்களுக்கு தனியாக ஆசீர்வாதங்குது பார்த்தீங்களா? அல்லேலூயா. இல்லாமல் 8 மணிக்கு ஏஞ்சி பழகிடுவாங்க பாருங்க. இது இப்போ 40 நாள் கூட அவங்க திருந்த மாட்டாங்க. 8 மணிக்கு எந்திரிடுது, மிதிக்கப்படல பாருங்க. 5 மணி 6 மணிக்கு எழுந்துச்சி போகணுமா, நான் 8 மணிக்கு தான் எழுந்திக்குவேன். 8 மணிக்கு தூங்குவாங்க பாருங்க. தூக்கம் பிசாசு கிரியை. இந்த தூக்கம் தூங்கணும் 8 ஹவர் 6 ஹவர் 10 மணிக்கு படுத்தா 5 மணிக்கு எழுந்திக்கிறது ஒரு தூக்கம். அதுதான் நல்ல தூக்கம். 12 மணிக்கு படுத்துட்டு 8 மணிக்கு எழுந்திக்கிறது ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை. என்ன வாழ்க்கை அது? டாக்டர் சொல்கிறாங்க, பைபிள் சொல்லுது. டாக்டர் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நைட் சீக்கிரம் படுத்து காலை எழுந்திக்கங்க அப்படின்றாங்க. இப்போ யாரும் எழுந்திக்க மாட்டேங்கிறாங்க பாருங்க. எல்லாம் செல்ஃபோன் நோண்டிட்டு, எல்லாம் என்ன பண்ண, தூக்கம் வராமல் லேட்டாக தூங்கிட்டு லேட்டாக எழுந்திரிக்கிறது. யாரும் கேட்குறவங்க இல்லை. ஆனால் ஆரோக்கியம் ஒன்று கெட்டு போச்சு. என்னாச்சு? ஒன்று ஆரோக்கியம் ஒன்று. ஆனால் இந்த மாதிரி ஜபத்தினால் நம்ம ஆரோக்கியம் கட்டப்படுகிறது. அல்லேலூயா. மிதியிட்ட ஒரே களிமண்ணால குயவன் ஒரு பாத்திரத்தை, பார்த்தீங்களா, கனமான காரியத்திற்கு ஒரு பாத்திரத்தை பண்ணுவதற்கு மண்ணின் மேல் அதிகாரம் இல்லையா? ஒரு பாத்திரம் பாத்ரூம் பட்ட கிட்ட வைக்கிறாங்க, ஒரு பாத்திரம் ஷோகேஸில் வைக்கிறாங்க. ஒரே களிமண் தான், அது கொஞ்சம் பெயிண்ட்லாம் அடித்து அதில் இங்கே மாதிரி ஃபுல் பிளேட்டில் வச்சு அது மேலே என்ன பண்ணுறாங்க, ரோஸ் வைக்கிறாங்க.
அதே களிமண் எங்கே வைக்கிறாங்க? பாத்திரம் வெளியே வைக்கிறாங்க. அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. இந்த மண்ணை, இந்த பாத்திரத்தை இங்கே வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம், இந்த பாத்திரத்தை இங்கே வைக்க ஷோகேஸில் வைக்க பயன்படுத்தலான்னு பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் சபைக்கு வர 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 மிதிக்கப்படுவீர்கள். மிதிக்கப்பட பட பட கர்த்தர் உங்களை பண்ணுறான், கனவீனமான பாத்திரம் அல்ல, கனமான பாத்திரமாக மாறுவதற்கு, கனமான பாத்திரமாய் மாறுவதற்கு என்ன ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறாரு. நீங்கள் வெளியே வைக்கிற பாத்திரம் அல்ல, ஷோகேஸில் வைக்கிற, எல்லாரும் பூ வைக்கிற பாத்திரமா மாத்துறார். ஆமென். அதிகாரம் இருக்குது பாருங்க. யாருக்கு அதிகாரம் இருக்குது? அந்த குயவனுக்கு, சாரி எக்ஸ்கியூஸ் மீ, அந்த குயவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. அவன் கையில் கெட்டு போச்சுங்க. நம்ம ஆண்டோட கரத்தில் விழுந்துடணும். தாவீது ஒரு முறை ஆண்டோட கரத்தில் விழுந்துட்டேன். அப்படி நான் கர்த்தரோட கரத்திலே விழுந்துடுறேன், எதிரிங்க கரையில் இல்லை விளக்கம் என்றாரு. என்னும் பொழுது திருக்க போய் சொல்கிறாரு, இப்படி பண்ணிட்டேன்னு, உனக்கு 3 விதமான தண்டனை வருது, கர்த்தர் கருத்தில் விழுகிற தண்டனை நான் ஏற்றுக்கிறேன்னு. அப்படி கரத்தில் விழுந்தணும். அவர் களிமண், நம்ம களிமண், அவர் எஜமான். ஆமென். அவர் குயவன். அதில் நம்ம ஆண்டுட்டு ஒப்பு கொடுத்துடணும். என்ன தலைப்பு இன்னைக்கு? கெட்டு போன மண்பாண்டம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்கலாம். திருத்தமாய் செய்யும்படிக்கு. என்னவா? தெரியுதுங்களா? டிஸ்பிளேல திருத்தமாய் செய்யும்படிக்கு. வசனம் வாசிங்க. 18:4. குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிட்டு. பார்த்தீங்களா? திருத்தமாய் ஃபஸ்ட்டு செஞ்சது சரியா வரல, திருத்தமாய் செய்யும்படி கோணை ஆயிடுச்சு. அந்த வாட்டம் சரியாக வரல பாருங்க, வணையும் பொழுது. இப்போ என்ன பண்ணுறா? அப்படி அது கெட்டு போச்சுன்னு தெரிஞ்சிச்சு பாருங்க, திருத்துற, அப்படி திருத்தமாய் செய்கிற. அப்படி அப்போ அது உங்கள் அதிகாரம் இருக்குது பாருங்க. நம்ம வாழ்க்கையில் திருத்துறது பைபிள் ஒன்று தாங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சபை ஒன்று தான் நம்மளை திருத்தம். ஸ்கூலுக்கு ஒரு காலத்து திருத்துச்சு, பேரண்ட்ஸ் திருத்துறாங்க. இப்போ இல்லை பேரண்ட்ஸ் உங்களுக்கு, ஏன்னா வயசாகிட்டு போயிட்டாங்க. இப்போ யார் திருத்துறது சொல்லு பார்க்கலாம்? சொல்லுங்க, இந்த வேத புத்தகம் தான் நம்ம திருத்துறது. கைத்தறி கத்திர மையப்படுத்தும் இந்த வேத புத்தகம் தான். கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது, சபைக்கு வரும் பொழுது சில வார்த்தைகள் மூலிமா நைஸாக பேசினாமல் நம்ம திருந்த மாட்டோம். ஐஸ் தண்ணி ஊற்றினே இருந்தாக்கா கோல்ட் ஆகிடும், சளி பிடிச்சி நிம்மதியாக வந்து லெங்ஸ் எல்லாம் போயிடும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? கொஞ்சம் டீ காப்பி ஊற்றணும், கொஞ்சம் மிளகா தண்ணி கரைச்சி என்ன பண்ண வாயில் ஊற்றுவாங்க தெரியுங்களா? சில பேருக்கு சில வியாதிக்கு ஊற்றுவாங்க பாருங்க. எனக்கு எப்பவுமே சக்கரை தண்ணியே ஊற்று. எனக்கு நைட்டை நைஸாக பேசணும், என்கிட்ட அன்பாக பேசணும், எங்கிட்ட வந்து ரொம்ப கூலாக பேசணும், எனக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுகிறோன்னா நம்ம எங்கே தவறி கொண்டிருக்கணும் அர்த்தம். கண்டிக்கும் பொழுது தான் கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறார். ஒரு களிமண் மிதிக்கப்படும் பொழுது தான் அந்த மிதியில் ஒரு ஷைனிங் வருது. ஒரு அப்பா வீட்டில் கண்டிக்கும் பொழுது அந்த அப்பாவை ஏற்றுக்கொள்றது இருக்கிற பேரண்ட்ஸுங்க. ஏன்னு சொல்லினுங்கிற, ஒரு அம்மாவை லூஸ் மாதிரி பேசினுங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்க. திருத்தும் பொழுது சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம ஏற்றுக்கணும். நம்ம என்ன பண்ணோம்? ஏற்றுக்கணும். பைபிளில் நிறைய இடங்களில் தங்களை ஒப்பு கொடுத்துருக்குறாங்க தேவ ஊழியர்கள். கர்த்தர் வந்து பேசும் பொழுது ஆமாண்டவரேன்னு சொல்லி முழங்காடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆதாம் ஏவாளை ஆண்டவர் திருத்தினாரு. இது யார் உங்களுக்கு காண்பித்தது? அவங்க ஒப்பு கொடுக்குறாங்க, தேவரீர் அப்படி திருத்துறாங்க. வேதத்தில் அநேக இடங்களில் நீங்க பார்க்கும் பொழுது தங்கள் வாழ்க்கையை திருத்துறதுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. நம்ம ஒப்பு கொடுக்கணும். நான் நீதிமானு, எனக்கு எந்த குற்றம் நம்ம நடந்தா வச்சுங்களேன், நம்ம சரியான பாத்திரம் வர மாட்டோம், கெட்டு போன பாத்திரமா இருப்போம். எப்படி பாத்திரமா இருப்போம்? கெட்டு போன பாத்திரமாவே இருப்போம். நம்மளுக்கு தெரியும் நம்ம நல்லா இருக்கிறோம்னு. ஒரு 4 பேர் சொல்லுவான், இது எதுக்குமே யூஸ் இல்லப்பான்னு. வாசிங்க வசனம். குயவன் மண்பாண்டம் கெட்டு போயிட்டு திருத்தமாய் செய்யும்படிக்கு. அதுதான் திருத்தமாய், அந்த கோடு போட்டுங்க. அது நம்ம அர்ப்பணிக்கணும், நம்ம திருத்தணும், நம்ம திருத்திக்கணும்.
நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியம் திருத்திக்கணும். என்னை யாரும் திருத்தக்கூடாதுன்னு நம்ம சொன்னாங்க, நம்மளை பாரு முட்டாள் யாருக்க மாட்டாங்க. யோசுவா புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. அங்கே காடுகளை திருத்துறாங்களாம். வாசிங்க. யோசுவா 17:17. யோசுப்பு சந்ததிக்கு அவங்க இடம் கொடுக்கும் பொழுது எடுத்துட்டீங்களா? யோசுவான் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இதுக்கு ஒத்த வசனங்கள் சில பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு யோசுவா யோசேப்பு வம்சத்தாராகிய நீங்கள் பார்த்தீங்களா, நீங்க ஜனம் பெருத்தவர்கள், பராக்கிரமம் உண்டு, மலை தேசமும், நீங்க பெரிய கூட்டமா இருக்கிறீங்க, நீங்க பராக்கிரமசாலியா இருக்கிறீங்க, நீங்க ஜனம் பெருத்தவர்களா இருக்கிறீங்க. அதனால இந்த தேசம் உங்களுக்கு பத்தாது, இந்த மலையும் உங்களுடையதா இருக்கட்டும். மலை அது கீழே வாசிங்க. அது பார்த்தா முக்கியமான வார்த்தை பார்த்தீங்களா? அது காடானபடினாலே பார்த்தீங்களா, வெட்டி திருத்துங்கள். காடை குடியிருப்புக்காக வெட்டி என்ன பண்ணுங்க, திருத்துங்கள். வாசிங்க. உங்களுடையதாக இருக்கும். பார்த்தீங்களா, மலையை பெற்றுக்கொள்ளுங்கள், மலையில் இருக்கிற காட்டை வெட்டி திருத்துங்கள், நீங்கள் பராக்கிரமசாலிகள். இவ்வளவு அழகா சொல்றது பாருங்க. நீங்க பராக்கிரமம் இருக்கிறது உங்களுக்கு, நீங்க பராக்கிரமசாலிகள். காட்டை திருத்துகிற சக்தி உங்கள்ட்ட இருக்கிறது. அதனால நான் கொடுக்குற சுதந்திரமும் எடுத்துட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற காட்டையும் எடுத்துக்கோங்க. சில பேர் இடம் வாங்கிட்டு ஒரு சென்ட் பொறும்போக்குங்க பாருங்க, அது ஆக்கிபை பண்ணிப்பாங்க. விற்குமா சொல்லுவாங்க, சார் இல்லை 1/2 சென்ட் பொறும்போக்கு வருது சார், 1 சென்ட் பொறும்போக்கு வருது சார், எடுத்துக்கோன்னு. அந்த மாதிரி கணக்குது. இந்த காட்டை மலையை நீங்க எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பத்தாது. ஆனா என்ன பண்ண, நீங்க திருத்தணும். என்ன பண்ணாதீங்க, திருத்தணும். எல்லாம் வெட்டி சரி பண்ணி திருத்தணும். வீட்டெல்லாம் சரி பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையெல்லாம் சரி பண்ணணும், திருத்தணும். திருத்தினா தான் நல்லா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஆமென். ஒரு பிள்ளைங்க எக்ஸாம் பேப்பர் என்ன பண்றாங்க, டீச்சரு திருத்துறாங்க. கரெக்டாக எங்கெங்கே தப்பு பண்ணுறாங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே கம்மியாகுது, டெஃபினேஷன் எங்கே இல்லை, எல்லாம் போட்டு மார்க் போட்டு 100க்கு என்ன பண்ணுறாங்க, மார்க் போடுறாங்க. திருத்துறதுக்கு சில பிள்ளைங்க எனக்கு மார்க் கம்மியாக வந்துருச்சுன்னு திரும்ப இதுக்கு போடுவாங்க, மார்க் திரும்ப குறைஞ்சிரும். ஏன்னா ஏதோ அவங்க சரி இந்த பிள்ளை ஏதோ பரவாயில்ல ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா போட்டு காப்பாற்றி விடுவாங்க பாருங்க. இந்த பிள்ளைங்க மார்க் எனக்கு எப்படி கம்மியாக வந்துச்சுன்னு சொல்லி போவாங்க பாருங்க, திரும்ப திருத்துவாங்க பாருங்க. எங்கெங்கெல்லாம் இப்போ இது இருக்குதோ எல்லாம் சரி பார்த்து திரும்ப நம்ம மார்க்கை குறைச்சே போட்டுருவாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, திருத்தும் பொழுது நமக்கு அழகு கிடைக்கிறது. கைத்தட்டி அழகு கிடைக்கிறது, அந்தஸ்து கிடைக்கிறது, அந்த மண்பாண்டத்துக்கு ஒரு அழகு வருகிறது. சொல்ற அப்படி காட்டை திருத்துங்கள், நீங்கள் பராக்கிரமசாலிகள். யாருங்க, பராக்கிரமசாலி. சும்மா திருத்துன்னு சொல்லல, நீங்க பராக்கிரமசாலின்னு சொல்ற அப்படி. ஏசியாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏசியா 58:12. உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள், தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய், திருப்பாதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படிக்கு. குடியிருக்கும்படி, அதான் குடியிருக்கணும். நம்ம நல்லா இருக்கணும், நல்லா வாழணுங்க. குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்று நீ பேர். நம்ம பாதையை கொஞ்சம் திருத்தணும், நம்ம பாதையை கொஞ்சம் திருத்தி கொண்டு வரணும். அதான் பைபிள். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டி என்னவா போதிக்கிறவர். இஷ்டமான வழியில் நம்ம போகக்கூடாது. சொல்லப்படுகிறது குடியிருக்கும்படி போட்டுக்குதுங்களா, அப்ப நீ நல்லா வாழும்படி, நீ நல்லா வாழ்றதுக்கு. கைத்தட்டி கத்தரை மகிமைப்படுத்தலாமே.
நம்மளை வாழ வைக்கிறவருங்க. பார்த்தீங்களா, நீ வாழ்றதுக்கு என்ன பண்ண, உன் பாதைகளை திருத்து, நம்முடைய வழிகளை திருத்து. அத்தா துன்மாக்குடைய வழியில் நடக்கூடாது, பாவிட வழியில் நிற்கக்கூடாது, பரிகாசக்கார பக்கத்தில் நிற்கக்கூடாது. எனக்கு உன் வழியை கெடுத்துருவாங்க, அவங்க வழியில் இழுத்துன்னு போயிடுவாங்க. உன் வழியும் கெடுத்துருவாங்க, அவங்க வழி கெட்டு போச்சு, உங்களுக்கு தெரியாது. உங்கள் நல்ல வழியை அவன் கெடுத்து விட்டுருவாங்க. அவங்க குடும்பம் கெட்டு போயிருக்கோம், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு உங்கள் குடும்பத்தை கெடுத்துருவாங்க. சந்தேகத்தை வர வச்சுருவாங்க, ஃபோன் நம்பர்லாம் வாங்கிக்குவாங்க, தேவையில்லாத மெசேஜ்லாம் போடுவாங்க, மாட்டிக்குவீங்க. திருத்த வேண்டிய பாதை கெட்டு போயிருக்கோம். நம்ம நினைக்கிறோம் நம்ம மெசேஜ் பண்ணுறது யாருக்கு தெரியாதுன்னு. ஆஃபீஸில் போய் கொடுத்தா, நம்பர் கொடுத்தா எல்லாம் கொடுத்துட்றான், பிரிண்ட் அவுட் கொடுத்துட்றான், தப்பிக்க முடியாது. எந்தெந்த டேட்டில் எப்போ வேணும் சொல்லி கொடுத்தோம்னா எடுத்து கொடுத்துட்றாங்க பிரிண்ட் அவுட்டு. என்னென்ன மெசேஜ் பண்ணால், என்னென்ன கால், எவ்வளோ நேரம் கால், எத்தனை நைட்டு பேசினா, என்ன ரெக்கார்டிங் எல்லாம் எடுத்து கொடுத்துட்றாங்க இப்போலாம். அதனால் உஷாராக இருங்க. நம்மளை ஆண்டவர் திருத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். நம்முடைய வழி ஜீவ வழி. ஹல்லேலூயா. நம்முடைய வழி இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். பிசாசு இழுப்பான், வா என் வழிக்கு வா. அதை வாசிங்க. நீ பாதைகளை குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்று பேர் பெறுவான். திருத்துகிறவன் என்று. ரெண்டாவது பாயிண்ட் போகும், நம்ம நகராக பார்வைக்கு சரியாய் கண்டபடி. அதே வசனத்தில் 18:4 பார்வைக்கு சரியாய் கண்டபடி. வாசிங்க வசனம். குயவன் கெட்டு போயிட்டு திருத்தமாய் செய்யும்படிக்கு. பார்வைக்கு அந்த கோடு போட்டுங்க ரெண்டாவது பாயிண்ட்ல. அதை கொண்டு வர அப்படி, தன் பார்வை கொண்டு வர அப்படி, தன்னுடைய சைட்டை கொண்டு வர அப்படி. அது இங்க appeared rightly to the sight ன்னு போட்டுக்குது. அதோட seen correctly according to the view. correctly according to the view. அப்படின்னா பார்க்கிற அளவுக்கு சரியாய் படுத்துறது. ஃபர்ஸ்ட் பார்க்கணும். மேஸ்திரிங்களா அந்த காலத்தில் இப்படி வச்சு பார்ப்பாங்க, பெண்டுக்கு தானே. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கார்பெண்டருங்களா, இந்த மேஸ்திரிங்களா, அவங்களாம் அப்படி பார்ப்பாங்க, இப்படி கரெக்டாக இருக்குதான்னு. அவங்க அது பார்த்து, ஓகே சார், இல்லை சார் இது கோணம் வந்துருச்சு, இது ஃபிட்டிங் உட்காராது, இந்த டோர் உட்காராது, எப்பவுமே இந்த வீட்டுக்கு இந்த டோர் தலைவலியாகவே இருக்கும் அப்படின்னு வாங்க பாருங்க. இப்போல்லாம் மிஷின் வந்துருச்சுங்க. அப்போல்லாம் கையில் பண்ணும்பொழுது இப்படி வச்சு பார்ப்பாங்க, நூல் எல்லாம் பார்ப்பாங்க பாருங்க. அந்த பார்வை தான் அவங்க அழுக்கம். எல்லா வேலையை செய்கிறவங்க, இந்த வீட்டு வேலை செய்கிறவங்கெல்லாம் மனக்கணக்கில் தான் வச்சு பார்ப்பாங்க. அப்படின்னா அந்த வியூவை அவங்க மைண்டில் டிசைன் பண்ணுறாங்க. கரெக்ட்லி டிசைன்டு. உன் வாழ்க்கையை உன்னுடைய வியூவில் நீ டிசைன் பண்ணாதான் உனக்கு அது ஆசீர்வாதமாக வரையும். கைத்தட்டி கத்துற உன்னுடைய லைஃபை நீ டிசைன் பண்ணும் இந்த மாதிரி வியூவில். அதான் பரிசுத்தவான்கள் வேதாமத்தில் எல்லாரும் நம்மளுக்கு யோசேப்பு, ஆபிரகாமு, தாவீது, புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள் ஏன் இருக்கிறாங்க? அவங்க பார்த்து நம்முடைய லைஃப் என்ன பண்ணோம், வியூவில் டிசைன் பண்ணோம். யூதாஸ் வாழ்க்கை இருக்குது, பைபிள் நிறைய பேர் கெட்டு போன வாழ்க்கையை எழுதியிருக்கிறது, மண்பாண்டங்கள் எழுதியிருக்கிறது. நம்முடைய வீவு எல்லாம் சொல்ல பார்க்கலாம். வீவு. ஹல்லேலூயா. சரியாய் பார்க்கும் பொழுது என் பிள்ளைங்க இப்படி படிக்கணும், என் பிள்ளைங்க இப்படி படிக்கணும்னு அந்த வீவு கொண்டு வரணுங்க. அந்த பிள்ளைகளுக்காக நிற்கணுங்க, அந்த பிள்ளைங்க பக்கத்தில் இருக்கணுங்க, அந்த பிள்ளைகளை நேசிக்கணுங்க, அடிக்கூடாது, அன்பில் கொண்டு போகணும், பாசத்தில் அந்த பிள்ளைகளுக்கு வளர்க்கணும். என் பிள்ளை இப்படி வரணும், எப்படி வரணும், இப்படி வரணும், ஒரு பாஸ்டராக வரணும், ஒரு கலெக்டராக வரணும். ஃபஸ்ட்டு பாஸ்டர் சொல்லுவோம்,
ஒரு கலெக்டராக வரணும், ஒரு டாக்டராக வரணும், அப்படி ஒரு வீவு வரணும். இது தருதில்ல, இது கீழ்ப்படியாது, இது இப்பயே சரி கிடையாது, இப்பயே வாய், இது கோபம், இது அடுங்காது, இது சரிப்பட்டு வராது. அப்படி இல்லை. ஆமென். நானும் 2 பிள்ளைகளை வளர்க்குறேன் ஆண்டோட ஜெபம் பண்ணி. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அந்த வீவை கொண்டு வரணும். வாசிங்க. கண்டபடி நீ பார்க்கணும். உன் வாழ்க்கையை எப்படி கெட்டு போயிருக்குதா, திரும்ப வரைந்ததுக்கு ஒப்பு கொடுத்துக்கிறீங்களா, திரும்பவும் பார்க்கணும். அது நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகள், புக் ஆஃப் ஜட்ஜஸ் 14:6. அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லைங்க, தலைவன் இல்லை, தலைவன் இல்லை, தலைவன் இல்லை. வாசிங்க. புருஷன் இல்லை, தூரமாக்குற, அப்படி வேலைக்கு போய்க்கிற, அப்படி சரியா இருக்கணும். பாஸ்டர் ஒரு வாரம் வரல, விசுவாசிங்க ஆராதிக்கணும். அப்பா இல்லை, பிள்ளைங்க ஒழுக்கமாக இருக்கணும். அப்பா இல்லைன்னு தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, காதல் பண்ணுறது, மெசேஜிங் போடுறது, ரொம்ப நேரம் பேசுறது. அப்பா இல்லை. என்ன இல்லை? அப்பா இல்லை குடும்பத்தில். அவர் வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும், ஒரு மாதம் ஆகும். அப்பா கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லை வீட்டில், டைமுக்கு எந்திரிக்கிறது தெரியுது, எழுப்புறதுக்கு ஆள் இல்லை. அப்பா இல்லை பாருங்க, புருஷன் இல்லை. நீ ஏன் நீதிமொழி சொல்கிறான், புருஷன் இல்லை, வெகு தூரம் போயிருக்கிறான். ஒரு வாலிபர் ஒரு பொண்ணு பிடிக்கிறான், அவன் சொல்கிறான் அவன் புருஷன் பானேன்னு. அவன் இல்லை, வியாபாரத்துக்கு போயிட்டான், அவன் வரத்துக்கு ஒரு மாதம் ஆகும்ன்றான். எதில்? நீதிமொழிகள். சாலமோன் எழுதுற அப்படி. ஒரு மாதம் எனக்கு டைம் பாஸ் ஆகல, எனக்கு போர் அடிக்குது. ஒரு வாலிபனை பிடிக்கிறான் தெருவில் நின்றுன்னு. தெருவில் உட்கார பழக்கத்தை விடணும். ராஜா இல்லை. யார் எங்க இல்லை? ராஜா இல்லைங்க. ஆனால் அவனவன் தன் தன் எல்லாம் சொல்லம்மா பார்வைக்கு, அதான் அந்த வியூ கொண்டு வரணும். நான் இப்படி தான் இருக்கணும். கைத்தறி கத்தரை மையப்படுத்தலாமா? நிறைய வீடியோ பாருங்க, பசங்கள்லாம் புக்குக்குள்ள செல்போன் வச்சிருப்பாங்க. அப்பா வந்த பிறகு இந்த பேப்பர் திருப்பிவாங்க, போயிட்டு பிறகு செல்போனை யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஐயோ என் பொண்ணு இப்படி வச்சுருப்பாங்க பாருங்க, புக் இப்படி இருக்கும். அவர் வந்து இப்படி எட்டி பார்க்கறது இல்லை, ஓ புள்ள படிக்குதுன்னு. புக்குக்கு உள்ள என்னாகுது? எல்லாம் அசுத்தங்கள், காமங்கள், இச்சைகள். பிள்ளைங்க பேரண்ட்ஸு பரவாயில்லப்பா பிள்ளை படிக்குது. பார்வைக்கு நமக்குன்னு ஒரு பார்வை இருக்குதுங்க. ஒரு அமைச்சர், அதான் பைபிள். கைத்தட்டி கத்தரை மையப்படுத்துமா? யார் இல்லையா? ராஜா இல்லை, அவன் தன் தன் பார்வைக்கு குடும்பத்தில் சரியா இப்படி வாழுங்க. புருஷன் இல்லை, காலைல 8 மணி போனால் நைட் 8 மணி தான் வருவார். ஆக்டிவாக ஒன்று இருக்குது, சுற்றுவோம். சினிமா போய்ட்டு வந்துட்டா பார்க்க போகிறாரு. தேவனுடைய பிள்ளைகளே சரியாய், ஆமென். இல்லைனாலும் பரவாயில்ல, ராமன் சொல்லுங்களேன். கேட்குறவங்க இல்லை, மேய்க்கிறவங்க இல்லைன்னு ஓடக்கூடாது. பைபிள் அவ்வளோ அழகாக அது பாருங்க, வாசிங்க. அந்நாட்களிலே இஸ்ரவேலில் யாரும் இல்லை, ராஜா இல்லை, ஆனால் கர்த்தர் இருக்கிறாரு. கைத்தட்டி கர்த்தர் இருக்கிறார். ராஜா இல்லாம இருக்கலாம், அப்பா இல்லாம இருக்கலாம், கணவன் இல்லாம இருக்கலாம், மனைவி இல்லாம இருக்கலாம். யாருக்கு இருக்கு? கர்த்தர் இருக்கிறார்.
அதெல்லாம் சரியாக நம்ம செய்வோம் நம்முடைய பார்வையில். இந்த வார்த்தை எப்படி அழகாக இருக்குது இல்லையா? அதான் வேறு நல்ல பாத்திரமா வருங்க, எல்லாம் கெட்டு போயினே இருக்கும். ஏன்னா இப்போ கெட்டு போயினே இருக்கும். ஆண்டவர் கெட்டு போக விட மாட்டார். கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். ஆமென். கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். வாசிங்க 18:4. குயவன் பார்த்தீங்களா, கெட்டு போச்சு, திருத்தணும், நம்ம திருத்திக்கணும், கெட்டு போகக்கூடாது. ரெண்டாவது நம்ம பார்வை கொண்டு வரணும், ஆணுடைய பார்வை கொண்டு வரணும், மனுஷன் பார்வை கொண்டு வரணும். கொண்டு வந்தா பார்த்தீங்களா, நல்ல மண்பாண்டமா, கனத்துக்குரிய மண்பாண்டமாக அதை வணைந்தான். நீ கனத்துக்குரிய மண்பாண்டமாய் மாறணும். ராம சொல்லுங்க, என்ன மண்பாண்டம் மாறணும்? கனத்துக்குரிய மண்பாண்டமாய் மாறணும். இந்த ரெண்டு காரியத்தை வச்சு ஜெபம் பண்ணி பாருங்க, நல்ல அழகா நீங்க இருப்பீங்க. ஆமே. 6ஆம் வசனம் வாசிங்க, கன்க்ளூஷன் பண்ணுவோம். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, வாட் இஸ் த கன்க்ளூஷன்? நீங்க ஆண்டோட கையில் இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் உங்களை விட மாட்டார். உங்களை திருத்தி நல்ல மண்பாண்டமாக இந்த உலகத்தில் வைக்க போகிறார். கைத்தட்டி கத்தர, நல்ல மண்பாண்டமாக, கனத்துக்குரிய பாத்திரமாக வைக்கும்பார். ஆமென். ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர் கருத்தில் நீங்கள் விழும் பொழுது, அவர் உங்களை நல்ல மண்பாண்டமாக உயர்த்துகிறார். அல்லேலூயா. கெட்டு போன மண்பாண்டம் அல்ல, சிறந்த மண்பாண்டமாக, கனத்துக்குரிய மண்பாண்டமாக அவர் என்ன பண்றாரு? உயர்த்துறாரு. எல்லாரும் அப்படியே எழுதி நிற்போமா? ஆண்டவர்